ரஞ்சினி கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே ஒன்று தான். அவளுக்கு ஒன்று வேணும்னா அதை எப்படியாச்சும் அடைஞ்சிருவா. அதுக்காக என்ன வேணாலும் செய்வா. சார், முன்ன நம்ம வேலை செஞ்ச அதே ஆஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஹவுஸ் திங்ஸ்? ஆமாம், நீ வெளியானதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டேன். இவனுங்க நினச்ச நேரத்துக்கு பிரான்ச்சை மாற்றுறானுங்க. நான் அந்த ஆஃபீஸ்கிட்டே வீடு வாங்கிட்டேன் தெரியுமா. இப்போ இங்கே டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு தான் வரேன். டெய்லி காலையில் 6 மணிக்கு வெளியே வேண்டியதாக இருக்குது. ஜஸ்ட் அவாய்ட் த டிராஃபிக். கடுப்பாக இருக்குது. சரி, நீங்கள் எதனா சாப்பிட்றீங்களா? ராஜா, ஐ ஹேவ் அ லாட் டு டாக் அபவுட் ரஞ்சினி. நாங்கள் 2 பேரும் தண்ணி ஆர்டர் பண்ணிட்டோம். உங்கள் ஏதாச்சும் வேணும் ஆர்டர் பண்ணி நான் காசு கட்டுறேன். நீங்கள் பேசுங்க. என்னத்த பேச தான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். கேளுங்க. ப்ரோ உங்களுக்கு என்ன தண்ணி ப்ரோ வேணும் சொல்லுங்கள் ப்ரோ, ஆர்டர் பண்ணுறேன். You know what, sir? We have an issue and we want to discuss with you. இஷ்யூவா? என்ன இஷ்யூ? எங்கள் கம்பெனியோட கிளைண்ட்ஸ்லாம் உங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி தான். அப்படியா? ஐ டிட் நோ அபவுட் தட். டேய் நடிக்காதடா. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸை விட நீங்கள் கம்மியாக கோட் பண்ணி கிளைண்ட்ஸை இழுக்கிறீங்க. ப்ரோ இது ரொம்ப தப்பு தானே. ரஞ்சினி, திஸ் இஸ் பிஸ்னஸ். யூ நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். நாங்கள் எங்கள் கம்பெனி எப்படி மேலே கொண்டு வரலான்னு பார்க்குறோம். சேம் நீங்கள் உங்கள் கம்பெனி எப்படி மேலே கொண்டு வரலான்னு பார்க்குறீங்க. தட்ஸ் ஆல். எங்கள் கம்பெனி மட்டும் இல்லை ரஞ்சினி, இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லா கம்பெனியும் மாற்றி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். புரியுது. ஆனால் எனக்கு என்னமோ நீ பண்ணுறது என்னமோ பர்சனல் அட்டாக் மாதிரி இருக்கு. பர்சனல் அட்டாக்? ராஜா, ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் திஸ். ஐ தாட் திஸ் இஸ் அ கேஷுவல் மீட்டிங். ரஞ்சினி, வாட் இஸ் திஸ்? ஏய் என்ன ரஞ்சினின்னு இங்கே நான் ஒருத்தன் எதுக்கு வந்திருக்கேன்? என்ன பார்த்து பேசு. இங்கே பாரு, இதுக்கு முன்னுக்கு உனக்கும் ரஞ்சினிக்கும் என்ன பிரச்சனை அதெல்லாம் எனக்கு தெரியாது, புரியுதா? ஆனால் இப்போ நீ பண்ணுறதுனால என் கம்பெனிக்கும் பிரச்சனை, உன் கம்பெனிக்கும் பிரச்சனை. இது இப்போ எப்படி பேசி செட்டில் பண்ண போகிறோம் அதை மட்டும் சொல்லு. ராஜா, திஸ் இஸ் பிஸ்னஸ். மேபி எங்கள் கம்பெனியோட க்ரோத் உங்களை எஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள் கம்பெனி மட்டும் இல்லை, மற்ற கம்பெனிஸ் எஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சொல்லிட்டேன், நானும் முதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ பேசுகிற மண்டைக்கு ஏறிக்கிட்டு இருக்கே, பார்த்து நான் சொல்லிட்டேன்.